ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலில் சொன்னதே தான் RESVN சஸ்பெண்டட்னா என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. RESVN சஸ்பெண்டட், அதாவது அதோட முழு விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசர்வேஷன் சஸ்பெண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அது எப்படி அந்த வேர்ட் நம்மளுக்கு கிடச்சிது, எந்த இடத்துல வந்து அது வந்து ரயில்வேல இப்போ டிக்கெட் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அவைலபிள்னு காட்டும், அதே வெயிட்டிங் லிஸ்ட் இருந்ததுன்னா WLன்னு காட்டும், RACனா RACன்னு காட்டும், அதே போல் டிக்கெட் ஃபுல்லாமே தீந்துருச்சு அப்படின்னா ரிக்ரெட்னு காட்டும், சில இடத்துல நாட் அவைலபிள்னு காட்டும். ஸோ அது சம்மந்தமான ஒரு வீடியோ வந்து நான் கீழே வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அது பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இப்போ புதுசாக வந்து 6 ரிசர்வேஷன் சஸ்பெண்டட் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து புதுசு கிடையாது, ஆல்ரெடி இருக்கிற ஒரு சிஸ்டம் தான். இப்போ வந்து எதனால் வந்து இந்த ரிசர்வேஷன் சஸ்பெண்டட் காட்டுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான வீடியோ. ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று என்னென்னா, ரொம்பவே வந்து கூர்ந்து கவனிக்கணும். கொஞ்சம் குழப்பமாகிற மாதிரி தெரியும், ஆனால் அப்படி கிடையாது, கிளியராக கொண்டு போகிறேன் நான். நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது போல் நீங்கள் இதுக்கு மேலே வந்தது அப்படின்னா, ஸோ இதுதான் ரீசன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா IRCTCயோட ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ஆத்தரைஸ்டு ஆப்பில் இருக்கும். இது டேஷ்போர்டு. இப்போ டேஷ்போர்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த புக் டிக்கெட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஜென்ரலாகவே வந்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, ஒரு உதாரணமாக ஒரு ஊர், அதாவது திருச்சியில் இருந்து நான் வந்து ஒரு சேலத்துக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 ட்ரெயின் காட்டும். 2 ட்ரெயினில் நீங்கள் வந்து எந்த கிளாஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாளைக்கு உண்டான ஒரு ஷெட்யூல் காட்டும். உதாரணமாக பார்த்தா, இந்த மைசூர் எக்ஸ்பிரஸில் 29ஆம் தேதி காட்டுது, 30ஆம் தேதி காட்டுது, 31ஆம் தேதி காட்டுது, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 6 நாளைக்கான ஷெட்யூல் காட்டுது. அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டாக RACயா இல்லை வந்து அவைலபிளாங்கிறது நம்ம இந்த வீடியோவுக்கு நம்ம யாருமே அதை வந்து கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஸோ இதில் வந்து மெயினே வந்து நம்ம வந்து அது என்ன ட்ரெயின், என்ன கிழமையில் கிளம்புது, என்னென்ன டேட்ஸில் காட்டுது, ஸோ இதுதான் வந்து மெயின். அது சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஜென்ரலாகவே வந்து எந்த கிளாஸில் எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு வந்து 6 டேட் காட்டுது. இதுதான் வந்து வழக்கம். இப்போ இதே திருச்சியிலேருந்து நான் வந்து செகந்திராபாத் போகிற ஒரு ட்ரெயினுக்கு நான் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து ஆகஸ்ட் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் கிளம்புற மாதிரி நான் காட்டுறேன். ஸோ ஆகஸ்ட் வந்து 5ஆம் தேதி நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது எனக்கு இந்த ராமேஸ்வரம் டு செகந்திராபாத் போகிற இந்த ட்ரெயினோட லிஸ்ட்டு காட்டுது. இதில் நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமே வந்து ஒரு 3 நாளைக்கு தான் காட்டுது. நான் ஸ்க்ரோல் பண்ணால் ஸ்க்ரோல் ஆக மாட்டேங்குது. அதே போல் 3rd கிளாஸ் ஏசியில் நான் செக் பண்ணுறேன், அப்பையும் அப்படி தான் இருக்குது. 2nd கிளாஸ் ஏசியில் நான் செக் பண்ணுறேன், அப்பையும் அப்படி தான் இருக்குது. 19ஆம் தேதிக்கு மேலே ஷெட்யூல் காட்டலை. சரி, ஓகே, அப்போ டேட்டை மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டேட்டை மாற்றி செக் பண்ணுறேன். ஸோ 12ஆம் தேதி கொடுக்குறேன். அப்போ செக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. அப்பையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஷெட்யூல் எடுத்திங்கனாலுமே 2ஆம் தேதி 2 டேட் தான் காட்டுது. அதாவது 12ஆம் தேதி, 19ஆம் தேதி. அட் எனி கேஸ் உங்களுக்கு வந்து 19ஆம் தேதிக்கு மேலே எந்த ஒரு ஷெட்யூலுமே காட்டலை. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரெயின் நம்பர் 07686. இந்த ட்ரெயினை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஷெட்யூல் ஃபுல்லாமே இதை பற்றி தான் இருக்குது. சரி, ஒருவேளை திருச்சியிலேருந்து செகந்திராபாத் வந்து ராமேஸ்வரம்லேருந்து செகந்திராபாத் போகிற ட்ரெயினில் திருச்சி இடையில இருக்கிறதுனால ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரூட்டை நான் வந்து மாற்றி என்ன பண்ணுறேன்னா, ராமேஸ்வரம்லேருந்து செகந்திராபாத் போகிற ட்ரெயினுக்கு நான் செக் பண்ணுறேன். எப்போன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அதே ஆகஸ்ட்டு 5ஆம் தேதி நான் கொடுத்துட்டு நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பர், அதாவது இந்த வெள்ளிக்கிழமைக்கு ஒரு டேட்டில் கொடுக்குறேன். சரி, வியாழக்கிழமைக்கு நான் ஒரு டேட்டில் கொடுக்குறேன். உதாரணமாக நான் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி நம்ம பார்த்தது திருச்சிக்கு. ஸோ 4ஆம் தேதி அந்த ராமேஸ்வரம் ட்ரெயின் கிளம்புதுங்கும் போது அதே ட்ரெயினோட ஷெட்யூல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா, அதே ட்ரெயின் காட்டுது 07686. ஸோ இப்போ காட்டும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 நாளுக்கு காட்டுது ஷெட்யூல். அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு RAC அவைலபிளுங்கிறத விட்டுடுங்க. இப்போ 4ஆவது ஷெட்யூல் பார்த்திங்கன்னா இந்த RESVN சஸ்பெண்டட் அப்படிங்கிறத காட்டுது. இப்போ இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டோ இல்லை RACயோ இல்லை அவைலபிளோ நம்ம வந்து கிளிக் பண்ணி
நம்ம இந்த இடத்துல பேசஞ்சர் டீட்டெயில்னு கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் புக் பண்ண முடியும். ஆனால் இந்த ரிசர்வேஷன் சஸ்பெண்டட் அப்படிங்கிறத நீங்கள் எதை வேணாலும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுங்க. என்ன காட்டுதுன்னா நோ சீட் அவைலபிள், ப்ளீஸ் செலக்ட் டிஃப்ரெண்ட் ஜர்னி டேட்டுன்னு காட்டுது. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா சீட் இல்லை, அதனால் ஜர்னி டேட்டை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அப்படி சொல்லும்போது நம்ம அந்த ரிக்ரெட்டு நாட் அவைலபிள் தானே வரணும். அப்போ ஏன் நம்மளுக்கு ரிசர்வேஷன் சஸ்பெண்டட்னு வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு குழப்பம் வரலாம். இந்த குழப்பம் எனக்கும் வந்தது. சரி, இப்போ தேர்ட் கிளாஸ் ஏசி செக் பண்ணுவோம். அப்போ எப்படி வருது? அப்போயே அதே தான் வருது. அதே போல் செகண்ட் கிளாஸ் ஏசி செக் பண்ணாலும் அதே தான் வருது. ஆனால் இதில் வந்து நம்ம வந்து புக் பண்ண முடியாது. சரி, எதனால் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேட்டில், அதாவது ராமேஸ்வரம்லேருந்து செகந்திராபாத் போகிற இந்த ட்ரெயினோட ஒரு ஷெட்யூலை நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராமேஸ்வரம், மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம் வழியாக விழுப்புரம், இந்த ரூட்டில் போய் நம்மளுக்கு வந்து நெல்லூர், ஆந்திரா வழியாக நமக்கு வந்து செகந்திராபாத் போய் சேருது. ஸோ இது ஒன்று. அப்போ அந்த டேட்டில் வந்து திருச்சியிலேருந்து அதனால தான் நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷெட்யூலை மாற்றி நான் என்ன பண்ணுறேன், 18ஆம் தேதி நான் கொடுக்குறேன். 18ஆம் தேதி நான் கொடுத்துட்டு செக் பண்ணுறேன். அதே ராமேஸ்வரம் ட்ரெயின் காட்டுது. ஸோ அப்பையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 18ஆம் தேதிக்கு மேலேயே வந்து ரிசர்வேஷன் சஸ்பெண்டடுங்கிறத காட்டுது. ஸோ அப்போ செக் பண்ணுங்கள். சேம் அதே புதுக்கோட்டை, திருச்சி வழியாக தான் அந்த ட்ரெயின் போகுது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த டேட்டில் வந்து அந்த திருச்சி ட்ரெயின் காட்டுச்சு. ஏன் வந்து 19ஆம் தேதிக்கு மேலே காட்டலை, 19ஆம் தேதி தான் கடைசி, அதுக்கு மேலே நான் காட்டலைன்னு செக் பண்ணும்போது நான் வந்து என்ன பண்ணேன், 25ஆம் தேதி டேட் கொடுத்து நான் வந்து செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது இந்த ட்ரெயினே வந்து காட்ட மாட்டேங்குது. சரி, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் சொல்கிறேன். இப்போ என்னென்னா 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நான் வந்து ராமேஸ்வரம்லேருந்து கிளம்புற மாதிரி நான் காமிச்சேனா, இப்போ அதே ட்ரெயினை நான் திருப்பி 26ஆம் தேதியிலேருந்து கொடுத்து நான் ராமேஸ்வரம் ட்ரெயினை செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் 2 ட்ரெயின் காட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே RESVN சஸ்பெண்ட் தான் காட்டுது. பட் என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னா அந்த ட்ரெயின் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வியாழக்கிழமை அன்னைக்கு கிளம்பி இருந்த ராமேஸ்வரம் ட்ரெயின், அதாவது ராமேஸ்வரம் டு செகந்திராபாத் சேம் 07686 ட்ரெயின் வந்து சேம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிளம்புது. சரி பாருங்கள், 11ஆம் தேதி கொடுக்குறேன். கொடுத்து செக் பண்ணும்போது பாருங்கள் வியாழன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை கிளம்புது. சரி, வெள்ளிக்கிழமை கிளம்புனா என்ன, வியாழக்கிழமை கிளம்புனா என்ன, ரூட்டு ஒன்று தானே, அப்புறம் ஏன் திருச்சிக்கு காட்டலை அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்த்தோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிது. என்னென்னா இந்த 11ஆம் தேதி போகிற ட்ரெயினோட ஷெட்யூல் நான் ஆல்ரெடி சொன்னபடி தான் உங்களுக்கு வந்து புதுக்கோட்டை, திருச்சி வழியாக போகுது. அதே வந்து ஷெட்யூலை மாற்றி நான் செப்டம்பரில் வந்து ஒரு வெள்ளிக்கிழமைக்கு, அதாவது உதாரணமாக நான் 23ஆம் தேதி கொடுத்து நான் செக் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பர், தேர்ட் கிளாஸ் ஏசி, செகண்ட் கிளாஸ் ஏசி எதுனாலும் சரி ரிசர்வேஷன் சஸ்பெண்டட் தான் காட்டுது. ஆனால் அதில் ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் திருச்சி காட்டலை, அதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரம், ராமநாதபுரம், மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி இதே தான் வந்து திருச்சி ட்ரெயின்லேயும் காட்டுச்சு திருச்சி போகிறப்ப செக் பண்ணும்போது. பட் ஆனால் இப்போ என்னென்னா காரைக்குடியிலேருந்து அறந்தாங்கி, புதுக்கோட்டை, அதிரம்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம் வழியாக விழுப்புரம் போய் உங்களுக்கு போகுது. ஆக உங்களுக்கு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஒரு ட்ரெயின், ராமேஸ்வரம் டு செகந்திராபாத் போன ஒரு ட்ரெயின் அதாவது ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரைக்கும் போகக்கூடிய ஒரு ட்ரெயின் வந்துட்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் போயிட்டு இருந்த ஒரு ட்ரெயின் வந்துட்டு குறிப்பிட்ட சில காரணத்தினால ரூட் வந்து மாற்றி அமைக்கப்படுது. அதாவது என்னென்னா காரைக்குடியிலேருந்து திருச்சி வழியாக போன ட்ரெயின் வந்து இப்போ திருவாரூர் வழியாக வந்து நமக்கு போகிற ரீசன்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரூட் ஆகப்பட்டது மாறி இருக்குது. ஏறுற இடமும் சரி இறங்குற இடமும் சரி ஒன்று தான், ராமேஸ்வரம், செகந்திராபாத்.
ஆனால் இடையில வந்து இந்த ரூட்டை மாற்றும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இடையில வந்து சில ரிசர்வேஷன் டைமில் உங்களுக்கு கொஞ்சம் சில கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எதனால் வந்து இப்படின்னா, எல்லாத்துடைய தேவைகளும் ஒரே மாதிரி இருக்காது. சிலர் வந்து ராமேஸ்வரமில் ஏறி செகந்திராபாத்தில் இறங்குறாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதுலேயும் ஒரு சிஸ்டம் இருக்குது. என்னென்னா, ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, அப் டு எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு பாதியில் இறங்குறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இறங்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். திருச்சியில் இறங்கலான்னு பிளான் பண்ணுறவங்க அந்த ட்ரெயின் திருச்சியே போகலைங்கும்போது எப்படி ரிசர்வ் பண்ணுவாங்க? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ரயில்வே வந்து யோசிச்சிருக்கு. ஸோ அதே போல் சிலர் வந்து திருச்சியில் ஏறி செகந்திராபாத்தில் இறங்குறவங்களும் இருப்பாங்க. அந்த ட்ரெயின் திருச்சியே போகலைன்னா அவங்க எப்படி ரிசர்வ் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி குழப்பங்களை சில விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் சஸ்பெண்டட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்கும் இங்கே கொடுத்துருக்கிற பேசஞ்சர் சீட் இல்லை அப்படிங்கிறதுக்கு சம்மந்தம் இருக்கா? இதை வந்து நம்ம வந்து வெளியே இருக்கிறவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், ட்ரெயின் வந்து செகண்ட் கிளாஸ் வந்து இப்போ வந்து சீட்டிங்கை வந்து மாற்றிருக்காங்க, அதனால் வந்து இதை மாதிரி காட்டும். அதே போல் சீட் இல்லை, அதனால் இந்த மாதிரி காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், இதுவும் அதுவும் ஒன்றா? இந்த மாதிரி ரூட்டே மாறி இருக்குது. அப்படி இருக்கும்போது சீட்டுக்கும் அதுக்கு எப்படி சம்மந்தமாகும்? ஆக இனிமேல் ஆர்இஎஸ்விஎன் சஸ்பெண்டட் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அந்த ட்ரெயினோட இடைப்பட்ட ரூட்டு வந்து கொஞ்ச நாளில் வந்து மாற்றி அமைக்கப்படலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து திருச்சி வழியாக போயிட்டு இருந்த ட்ரெயின் அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் திருவாரூர் வழியாக போகுதுங்கும்போது அவங்க வந்து கண்டிப்பாக அதை வந்து ஓகே கொடுத்துருக்கலாம். பட் அப்படி ஏன் கொடுக்கல அப்படின்னா, அந்த முடிவாகப்பட்டது இன்னும் வந்து முடிவாகலை அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஆக இந்த ரிசர்வேஷன் சஸ்பெண்டட் அப்படின்னா, இனிமேல் வந்து அந்த ட்ரெயினில் வந்து நீங்கள் புக்கிங்கை வந்து பண்ணாமல் நீங்கள் வேறு பிளான் நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இன்கேஸ் நீங்கள் புக்கிங் ஆச்சு, அந்த ட்ரெயினோட ரூட் வந்து அதுதான் ஃபைனல்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து ரிசர்வேஷன் இது ஓப்பன் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் எந்த ரூட்டில் போகுதோ அந்த ரூட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரிசர்வேஷன் புக் பண்ணிக்கலாம். ஆக ரிசர்வேஷன் சஸ்பெண்டட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்பவே முழுமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் ரிசர்வேஷன் சஸ்பெண்டட் இது மாதிரி வார்த்தைகள் இது மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, இல்லை உங்கள்கிட்ட யாராவது கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுத்து சொல்லுங்கள். இது போல் நிறையா அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுக்கறது வழக்கம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.